வருகின்ற 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா அரசுக்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு நாளாகவும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடக்கினை மையப்படுத்தி கிளிநொச்சியிலும் கிழக்கினை மையப்படுத்தி மட்டக்களப்பிலும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. போர் நடைபெற்று 16 ஆண்டுகள் நிறைவிட்ட பின்னரும் தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அதனால் இம்முறையும் கருப்பு நாளாக பிரகடனம் செய்து வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போராட்டத்திற்கு பல்கலைக்கழக சமூகம், மக்கள், சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள் அனைவரையும் இப்போராட்ட நிகழ்விற்கு உணர்ச்சிபூர்வமாக வந்து செயற்படும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கைக்கு சுதந்திர தினமாகவும் தமிழர் தேசத்துக்கு கரிநாளாகவும் பிரகடனம் செய்து தமிழ் சிவில் அமைப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றை எழுச்சிமிக்கதாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். அனைவரும், அதாவது தமிழ் சமூகங்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம், எந்தவித கட்சி பேதமின்றிய அரசியல் கட்சிகள் அனைவரும் கலந்து கொண்டு இப்போராட்டத்தினை எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொண்டு சர்வதேச சமூகங்களுக்கு தமிழர்களின் இணைப்பிரச்சினையினை வெளிக்கொண்டு வருவதற்காக உதவுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்கள் மீது சிங்கள பேரினவாத அரசானது கடும் ஒரு அடக்குமுறையை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடக்குமுறைகளாக நில ஆக்கிரமிப்பு மற்றும் பௌத்த சின்னங்களை தமிழ் மக்கள் மீது திணித்து பெரும்பான்மை அரசானது இந்த நாட்டினை தமது நாடு என்றே கருதுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களாகிய எமக்கு இருக்கின்ற உரிமைகளை இந்த அரசானது காலம் காலமாக மறுத்து வருகின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பிலும் மாதவனை மயிலத்தின் இடங்களிலும் திருகோணமலையிலே கந்தளாய் என்ற இடத்திலும் முல்லைத்தீவிலே வெளியோயா இடத்திலும் திட்டமிட்ட குடியேற்றங்களை அமர்த்தி அவர்களது அரசின் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறையை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் பௌத்த சின்னங்களை வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே தையிட்டியிலும் அண்மையிலே வவுனியாவிலே சமணங்குளம் என்ற ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கின்ற நிலையிலே அங்கு ஒரு தற்காலத்தில் ஒரு பௌத்த விகாரை அமைப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை இது போன்ற அதிகளவான பிரதேசங்களிலே பௌத்த சிங்கள அரசானது இந்த பௌத்த சின்னங்களை தாம் வைத்து வருகின்றது. இவ்வாறான அடக்குமுறை செயற்பாடுகளை மாணவ சமூகமாகிய நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். 1948ஆம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. அன்றில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழனுடைய போராட்டம் இன்று எத்தனை ஆண்டுகளாக போயிட்டு தமிழனுக்கு விமோசனம் கிடைச்சதா? கிடைக்கவில்லை. அன்று தொடக்கம் இன்று வரையும் தமிழன் அழிந்த வரலாறுலாம் இருக்குது ஒழிய தமிழன் வாழ்ந்த வரலாறு இல்லை. எம்மோட அரசியல் தலைவர்கள் விட்ட தவறினால அகிம்சை தொடங்கி ஆயுதம் வச்சு திரும்பி அகிம்சைக்குள்ள வந்து நின்று இன்றைக்கு நாங்கள் எங்களோட உறவுகளையெல்லாம் இழந்து இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக தெரு வழியில் இருக்குது. நான் என் கணவனையும் கொடுத்து என் மகனையும் கொடுத்து இன்றைக்கு துன்பத்தின் மத்தியில் இருக்கிறேன். ஜனாதிபதி சொல்லியிருந்தார், தானும் ஒரு பாதிக்கப்பட்ட ஜனாதிபதி இந்த காணாமல் போன எங்களுக்கு என்ன நியாயத்தை பெற்று பயங்கரவாத சட்டம் ஒன்று எடுக்க போகிறேன். ஆனால் அந்த பயங்கரவாத சட்டத்தை எடுத்து இன்னொரு சட்டம் வருது, அது இதை விட மோசம். படித்து பார்த்தா அந்த சண்டை. அதை விட நான் ஒன்று சொல்கிறேன், தமிழனை இந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக உங்களோட சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க. இந்த சுதந்திரம் சிங்கள மக்களுக்கு தான் சுதந்திரம். தமிழ் மக்களாக எங்களுக்கு இது கருப்பு தினம். இதை நாங்கள் துக்க தினமாக தான் அனுசரிக்கிறோம். வடக்கில் வந்து கிளிநொச்சியிலேயும் கிழக்கில் மட்டக்களப்பிலையும் நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து எங்களோட அரசியல் தலைவர்கள், சிவில் பாதுகாப்பு, பொதுமக்கள், சகல இதும் மீனவரம், சகல அரசியல் பேதம் மதமின்றி மத தலைவர்களும் சகலரும் எங்களுக்கு வெளிச்சேர்க்கமாக இந்த போராட்டத்துக்கு பங்களிக்க வேண்டும். உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.